ஹாய், வணக்கம் அண்ட் வெல்கம் டு லதா பைஜு ஆடியோ நாவல்ஸ். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன்ஸாக வர அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது திருமதி லதா பைஜுவின் முன்னந்தி சாரல்னி கதையோட அத்தியாயம் 9. இந்த பயணத்தில் உங்களுடன் இணைவது நான் ஆர்ஜே ரதி. வாங்க கதைக்குள்ளே போகலாம். மருதமலை சுவாமி சன்னிதானத்தில் கணபதியின் முன்பு மந்திரம் சொல்லி கொண்டிருந்த ஐயர் பெண்ணை அழைத்து வரும்படி கூறியதும் சற்று மறைவாக அமர்ந்திருந்த ஹாசினியை அழைத்து கொண்டு வந்தனர். மயிலின் கழுத்தில் உள்ள நிறங்கள் எல்லாம் கலந்தது போல ஒரு நீலமும் பச்சையும் கலந்த அழகான பட்டுப்புடவையில் எளிமையான அலங்காரத்தில் இருந்தவள் மணமேடை நோக்கி நடந்தாள். மணப்பெண்ணுக்கான அலங்காரம் எதுவும் இல்லாவிட்டாலும் அதுவே அவளை பேரழகியாக காட்டியது. ராஜேஸ்வரி நிறைய நகைகளை அணிந்து கொள்ளுமாறு கூறியும் அவள் கேட்கவில்லை. அவளுக்கு பொதுவாகவே அதிக நகைகள் அணிவது பிடிக்காது என்பதாலும் மாப்பிள்ளையின் சகோதரிக்கு ஆபரேஷனை வைத்துக்கொண்டு ஆர்ப்பாட்டம் காட்டுவது தவறு என்று தோன்றியதாலும் ராஜேஸ்வரியும் அதிகம் நிர்பந்திக்காமல் விட்டுவிட்டார். கல்யாணத்திற்கும் அதிகம் யாரையும் அழைக்கவில்லை. கல்யாணம் முடிந்து ஒரு பெரிய ஹோட்டலில் விருந்துக்கு ஏற்பாடு செய்திருந்தனர். சந்தன கலர் சில்க் ஜிப்பாவும் வேஷ்டியும் அணிந்து கழுத்தில் ஒரு சால்வியுடன் அழகாய் அமர்ந்திருந்த வசீகரனின் மீது ஒரு ஆவலோடு பதிந்தது ஹாசினியின் கண்கள். வசீகரன் வசீகரிக்கிறான் தான், அதுக்காக அவன் அழகுல நான் மயங்கிடுவேனா என்ன என்று அவளது ஒரு மனது அவளை சாடியதில் கண்ணை மாற்றிக்கொண்டவளின் இன்னொரு மனதோ, அவனை ரசிச்சா என்ன தப்பு, அவனை தான் நான் விலை கொடுத்து வாங்கிட்டேன் தானே, இது இப்போ என்னோட ப்ராப்பர்ட்டி ஆச்சே என்று வாதாடியது. அந்த எண்ணம் வந்ததும் ஹாசினியின் நடையில் ஒரு நிமிர்வு வந்தது. உதடுகள் ஒரு அலட்சிய புன்னகையை உதிர்க்க வண்ணமயிலாய் நடந்து வந்தவளை பார்த்து பெருமூச்சு விட்ட பாஸ்கர் அன்னையின் காதில் புலம்பினான். மா, இவ்வளோ சிம்பிளா கிளம்பியும் அவ தேவதை மாதிரி இருக்கா பாருமா என்று அவளையை வைத்த கண் எடுக்காமல் பார்த்தவனை மெல்ல விழாவில் குத்திய தனபாக்கியம், டேய் போதும் பார்த்தது, அவ தான் உனக்கு இல்லைன்னு ஆயிப்போச்சுல, எதுக்கும் ஒரு கொடுப்பனை வேணும், சாதாரண கான்ஸ்டபிள் குடும்பமோ தர்த்தரம் பிடிச்ச குடும்பம், அவனுக்கு இவ்வளோ சொத்தோட அழகா ஒரு பொண்ணு கிடச்சிருக்கு, நமக்கு அந்த யோகம் இல்லை என்று அவரும் வசீகரனை பொறாமையுடன் நோக்கி கொண்டே அவன் காதுக்குள் புலம்பினார். டேய் பாஸ்கரு, இவங்க என்னமோ காதலிச்சு கல்யாணம் பண்ணுறதா சொன்னாங்க, அந்த போலீஸ்காரன் மூஞ்சி என்னமோ கடுகடுன்னு வச்சிருக்கான், நம்ம ஹாசினியை ஏறெடுத்து கூட பார்க்க மாட்டான், எனக்கு என்னமோ ஏதோ சரியில்லாதது போல இருக்கே என்றவர் வசீகரனையே கவனித்து கொண்டிருந்தார். அட போமா, இனி எதுவா இருந்தா நமக்கு என்ன, கல்யாணம் முடிஞ்சு சாப்பிட்டு கிளம்புற வழியை பார்ப்போம் என்றான் ஏமாற்றத்துடன் பாஸ்கர். ஆனாலும் தனபாக்கியத்தின் மனது தெரியவில்லை. என்னவோ இருக்கும் போல இருக்கு, ஏதோ சரியில்லை, விசாரிச்சு கண்டுபிடிப்போம் என யோசித்து கொண்டிருந்தவர் மற்றவர்கள் தூவிய அச்சதை தன் மீது வந்து விழுவதில் சுதாரித்து ஹாசினியின் கழுத்தில் வசீகரன் தாலி கட்டி கொண்டிருப்பதைக் கண்டு அவர்கள் மீது அச்சதையை தூவினார். முகத்தை கடுப்போடு வைத்திருந்த வசீகரனின் காதில், கண்ணா, முகத்தை ஏன் இப்படி உருன்னு வச்சிருக்க, எல்லாரும் கவனிக்கிறாங்க பாரு, கொஞ்சம் சிரிச்சது போல இரு என்றார் சபர்மதி. ரெடிமேடாக ஒரு புன்னகையை உதட்டுக்கு கொடுத்தவன் ஹாசினியை ஏறிட அவள் அவனை நோக்கி யாருக்கும் தெரியாமல் புருவத்தை தூக்கி எப்படி என்பது போல் திமிராய் ஒரு சிரிப்பை கொடுத்தாள். அவனுக்கு ஏனோ அவளை ஓங்கி அறைய வேண்டும் என்பது போல ஆத்திரம் வந்தது. அழகான நாகம் படம் எடுத்து நிற்பது போல் அவளை தோன்றியது. என்ன விலைக்கு வாங்கிட்டோம்னு திமிர்ல சிரிக்கிறியா, உன் திமிர நான் அடக்குறேன்டி. மனது அவளுடன் யுத்தம் செய்ய தயாரானது. புகைப்படத்துக்காகவும் சுற்றி இருந்தவர்களுக்காகவும் அவன் உதட்டில் சிரிப்பை மறையாமல் பார்த்து கொண்டான். தெய்வ சாட்சியாய் தாலி கட்டி மாலை மாற்றி அவளை மனைவியாய் ஏற்றுக்கொண்டாலும் அவன் மனதும் முகமும் ஏதோ ஒருவித கலக்கத்தில் தவித்து கொண்டிருந்தது. அதற்கு பிறகு அனிச்சையாக கல்யாண சடங்குகளை செய்து முடித்து ராஜேஸ்வரியின் காலில் இருவரும் விழுந்து வணங்கினர். நல்ல தீர்க்காயுசோட எப்பவும் 2 பேரும் சந்தோஷமா இருக்கணும் என கண் கலங்கியவர் மகளை அணைத்து முத்தமிட்டார். வசீகரனின் கரத்தை அன்போடு பற்றி கொண்டவர், மாப்பிள்ள, நீங்க தான் இனி என் மகளுக்கு எல்லாமா இருந்து அவளை பார்த்துக்கணும் என்றவரின் உண்மையான அன்பில் சற்று நெகிழ்ந்தவன், நான் பார்த்துக்கிறேம்மா என்றான். அத்தை என்று கூறாமல் மருமகன் அம்மா என்று அழைத்ததுமே குளிர்ந்து போனார் ராஜேஸ்வரி. அடுத்து சபர்மதியிடமும் ஆசி வாங்கி கொண்டனர்.
அவன் நான் பார்த்து கொள்கிறேன் என்று சொன்னதை கேட்டு ஹாசினி ஒரு ஏளன சிரிப்பை உதிர்க்க அவனது டென்ஷன் தாறுமாறாக கூடியது. ஏகாம்பரமும் ஜானகியும் மட்டுமே கல்யாணத்துக்கு வந்திருந்தனர். சுபாஷினியை அழைத்து வரவில்லை. அவர்களும் மணமக்களை வாழ்த்தி ஆசி வழங்கினர். வசீகரனின் அருகில் வந்து கை கொலுக்கி வாழ்த்திய நகுலன் ஒரு வெல்வெட் பெட்டியை திறந்து அதில் இருந்த மணமக்களின் பெயர் பதித்திருந்த மோதிரத்தை வெளியே எடுத்தான். மணமக்களின் கையில் கொடுத்து மற்றவருக்கு அணிவிக்குமாறு கேட்டுக்கொண்டான். வசீகரன் சாதாரணமாய் ஹாசினியின் கையை எடுத்து அவள் விரலில் மோதிரத்தை அணிவித்தாலும் அவள் ஏனோ அவனது முதல் தொடுதலின் புதிய அனுபவத்தில் சற்று தவித்து போனாள். ஒருவித புதிய அவஸ்தை அவள் உடலெங்கும் பாய அவஸ்தையுடன் நின்று கொண்டிருந்தவள் அவனது கரத்தை பிடிக்காமலேயே அவன் நீட்டிய விரலில் மோதிரத்தை அணிவித்தாள். அது அவனது கடுப்பை மேலும் அதிகமாக்கியது. என் கையை பிடிச்சு மோதிரத்தை போடக்கூட முடியாதோ? நான் தொடக்கூட தகுதி இல்லாதவனா ஆகி போயிட்டேனா என்ன? திமிரு பிடிச்சவ. பணம் இருந்தா என்னனாலும் பண்ணலாம்னு அகம்பாவம். உன் அகம்பாவத்தை நான் அடக்கிறேன்டி என்று மனதுக்குள் சூளுரைத்தான். அவளது காதலை வேண்டி ஒரு கடைக்கண் பார்வையாய் காத்து நின்ற மனது இப்போது அவள் மீது இருந்த வெறுப்பில் அவளை எதிரியாய் பாவித்து சபதம் போட செய்தது. ஒரு ஓரத்தில் போட்டிருந்த நாற்காலியில் அமர்ந்து கல்யாணத்தை பார்த்து கொண்டிருந்தாள் வளர்மதி. அவளை மணமக்களிடம் அழைத்து வந்தார் கற்பகம். மருந்தின் காரணமாக சோர்ந்திருந்த தங்கையின் நிலையில் ஒரு நிமிடம் மனம் வருந்திய வசீகரன், நீ உட்கார்மா, எதுக்கு எந்திரிச்சு வந்த என்றான். இல்லைண்ணா, இவ்வளோ நேரம் உட்காந்து தானே இருந்தேன் என்றவள், அண்ணி நீங்கள் 2 பேரும் ரொம்ப பொருத்தமாக அழகாக இருக்கீங்க. எப்பவும் இணை பிரியாமல் சந்தோஷமாக இருக்க என்னுடைய வாழ்த்துக்கள் என்றவளின் கையை பிடித்து கொண்ட ஹாசினி, நீ நல்லபடியாக நாளைக்கு ஆப்ரேஷன் முடிஞ்சு வந்தாதான் எங்களுக்கு உண்மையான சந்தோஷமே. நீ போய் ரெஸ்ட் எடுமா என்றாள். அவள் அக்கறையோடு சொன்னதை கேட்டுக்கொண்டிருந்த வசீகரன் ஹாசினியை நோக்க அவளது முகத்தில் உள்ள உணர்ச்சியை அவனால் புரிந்து கொள்ள முடியவில்லை. அதற்கு பிறகு உறவினர்கள் ஒவ்வொருத்தராய் வந்து வாழ்த்தி கொண்டிருந்ததில் அவர்கள் பிஸியாகிவிட்டனர். ராஜேஸ்வரியின் அருகில் வந்த தனபாக்கியம், ஏன் ராஜேஸ்வரி, எங்க உன் வீட்டுக்காரர் ஊர்ல இருந்த சொந்தக்காரவங்க யாரையுமே காணோம், யாரையும் கூப்பிடலையா என்றார். கூப்பிட்டேன் அண்ணி, அவங்க சின்னம்மா பாட்டி நேற்று பாத்ரூமில் வலிக்கி விழுந்து கால் எலும்பு உடஞ்சிடுச்சான். அவங்க தான் வர்றேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அவங்க இப்போ ஆஸ்பத்திரியில் இருக்காங்கன்னு அவங்க பேரனையும் சம்சாரத்தையும் அனுப்பி வச்சுருக்காங்க. அதோ அங்கே நிற்கிறாங்க பாருங்க, நீங்கள் பார்க்கலையா என்றவர், என் வீட்டுக்காரரோட அத்தையும் சின்னம்மா பாட்டிக்கு சுகமாகி இங்கே வர்றப்ப வீட்டுக்கு வந்து பார்த்துக்கிறேன்னு சொல்லிடுச்சு. வயசானவங்க இல்லையா, கல்யாணத்தை கோயிலில் அவசரமாக வச்சுக்கிட்டதால அவங்களுக்கு இங்கே வர்றதுக்கு ஏற்பாடு ஒன்றும் பண்ண முடியாமல் போச்சு என்று வருந்தினார். எப்படியோ கல்யாணம் நல்லபடியாக முடிஞ்சிருச்சு. எங்களுக்கு தான் உன் மகளை மருமகளாக்கிக்க கொடுப்பனம் இல்லாமல் போயிடுச்சு. அவங்களாவது சந்தோஷமாக இருந்தால் சரி என்றார். எல்லாம் கடவுள் எழுதி வச்சது போலதான் நடக்கும் அண்ணி என்றவர் வேறு யாரோ அவரிடம் பேச வரவே அவரோடு பேசி கொண்டிருந்தார். இருட்டு போர்வையை விலக்கி கொண்டு பொன்மஞ்சள் நிறத்தில் கிழக்கில் பிரகாசமாய் முளைக்க தொடங்கியிருந்தான் கதிரவன். அதிகாலைக்கே உரிய குளிரும் பனியும் குளிராய் நாசியை தடவ வெளியில் கேட்ட பறவைகளின் கூக்குரல் விடியல் வந்துவிட்டதை உலகுக்கு உணர்த்தி கொண்டிருந்தன. பால்காரரும் பேப்பர் போடும் நபரும் அந்நேரத்திலேயே தங்கள் கடமைகளை தொடங்கி இருக்க நடைபயிற்சி செல்பவர்கள் நடக்க தொடங்கியிருந்தனர். வசீகரனின் வீட்டில் ஹாஸ்பிட்டல் செல்ல அனைவரும் தயாராகி கொண்டிருந்தனர். ஹாசினியும் ராஜேஸ்வரி சொன்னதற்காக வசீகரன் வீட்டில் அன்று தங்கியிருந்தாள். வளர்மதிக்கு தேவையான பொருட்களை மீண்டும் ஒரு முறை பரிசோதித்து ஹாஸ்பிட்டல் கொண்டு செல்ல வேண்டிய பொருட்களை ஹாலில் கொண்டு போய் வைத்தார் சபர்மதி. வளர்மதி வரவும் சாமிக்கு விளக்கு வைத்தவர் அவளை பிரார்த்திக்குமாறு கூறினார். கடவுளின் முன்பு என்ன கேட்பதென்று தெரியாமல் அமைதியாய் நின்றிருந்தாள் அவள். எனக்கு என்ன வேணும்னு உனக்கே தெரியும், இதுக்கு மேலே நான் உன்ட்ட என்ன கேட்டுற போகிறேன், இனி எல்லாம் உன் கையில் என நினைத்து கொண்டவள் மனதில் குடும்பத்தினரின் முகம் நினைவில் வர அவளது கண்கள் கலங்கியது. அவள் அருகில் வந்து நின்ற ஹாசினி, வளர், எல்லாம் நல்லபடியாக நடக்கும், தைரியமாக இரு, நம்பிக்கை தான் பாதி பிரச்சனைக்கு தீர்வு என்றாள். அதற்குள் வாசலில் கார் வந்து நிற்க வசீகரனும் நகுலனும் உள்ளே நுழைந்தனர். கலக்கத்தோடு தன் மீது படிந்த வளர்மதியின் விழிகளை கண்டு வருந்திய நகுலன் அவனது வருத்தத்தை மறைத்து கொண்டு அவள் அருகில் வந்தான். என்ன வளருது, இப்படி கலக்கமா இருக்க? தைரியம்தான் பெரிய மருந்து. கடவுள் நம்ம கூட இருக்காரு, பார்த்துப்பாரு
என்ற நகுலன் அங்கிருந்த விபூதியை எடுத்து அவள் நெற்றியில் வைத்து விட்டான். கண்ணில் வழிகின்ற நீருடன் அதை கண்மூடி வாங்கி கொண்டவள் அவன் மார்பில் சாய்ந்து கதற துடித்த மனதை அடக்கி கொண்டு நின்றிருந்தாள். அவளது தலையில் ஆதரவாய் தடவி விட்டான் நகுலன். வளர் என்ற வசீகரனின் குரலை கேட்டதும் அண்ணா என்று விம்மியவள் கண்ணீருடன் வசீகரன் தோளில் சாய்ந்து கொண்டாள். அது எல்லாவற்றையும் பார்த்து கொண்டு நின்றிருந்தாள் ஹாசினி. ஆனால் அவள் பக்கம் திரும்பவே இல்லை வசீகரன். அதற்குள் சபர்மதி எல்லாருக்கும் காஃபி கொடுக்க குடித்துவிட்டு கிளம்பினர். கற்பகம் அவர்களது ஊரில் உள்ள குலதெய்வம் கோயிலில் ஏதோ பூஜைக்கு ஏற்பாடு செய்திருப்பதால் ஆபரேஷன் முடிந்து வருகிறேன் என்று கூறிவிட்டார். பெண்கள் மூவரும் பின்னால் அமர்ந்து கொள்ள வசீகரனும் நகுலனும் முன்னால் அமர்ந்து கொண்டனர். வழியில் ஹாசினி ஹாஸ்பிட்டலில் யாருக்கோ அலைபேசியில் அழைத்து ஏதேதோ விவரங்களை கேட்டுக்கொண்டே இருந்தாள். ஹாஸ்பிட்டலை அடைந்து அட்மிட் என்ட்ரி போட்டுவிட்டு பரிசோதனைகளை முடித்து வந்தனர். எல்லாம் நார்மலாக இருக்க 2 நாட்கள் கழித்து ஆபரேஷன் வைத்து கொள்ளலாம் என டாக்டர் கூறியிருந்தார். அடுத்த 2 நாட்களும் வளர்மதிக்கு ஸ்கேனிங், எக்ஸ்ரே, இரத்த அழுத்தம், வேறு சில பரிசோதனைகள் என்று கழிய 3வது நாள் ஆபரேஷனுக்கு அவளை அழைத்து செல்ல வந்தனர். பச்சை உடுப்பும் ஆபரேஷனுக்காக தலையில் அடித்திருந்த மொட்டையும் அவளது கோலத்தையே மாற்றியிருக்க காணும் போதே அவர்களுக்கு மனது பதறி போனது. அனைவரும் பதட்டத்தோடு இருக்க வளர்மதியை ஆபரேஷன் அறைக்கு அழைத்து சென்றனர். அறைவாசலில் சிவப்பு விளக்கு ஒளிர்ந்து கொண்டிருப்பது உள்ளே ஆபரேஷன் நடப்பதை அறிவித்து கொண்டிருந்தது. சபர்மதி முன்னால் இருந்த கோயிலில் பிரார்த்தித்து வருவதாக கூறி சென்று விட்டார். நகுலன் அமைதியாய் அமர்ந்து நிமிடங்களை நெட்டி தள்ளி கொண்டிருந்தான். அவன் மனதுக்குள் வளர்மதி முதலில் காதலை சொல்லி அவன் மறுத்தபோது அவள் பேசிய வார்த்தைகளும் 2 வருடத்திற்கு பிறகு தன் காதலை அவளிடம் சொன்னபோது குங்குமமாய் சிவந்த அவள் முகமும் மாறி மாறி வந்தது. வசீகரனும் வளர்மதியின் குறும்புத்தனத்தையும் அவன் மீது அவளுக்கு உள்ள அன்பையும் நினைத்து கொண்டிருந்தான். அவனது வேதனையான முகம் அவன் வளர்மதியை பற்றிய பழைய நினைவுகளில் இருக்கிறான் என்பதை கூறியது. ஹாசினி அன்னையை அலைபேசியில் அழைத்து விவரம் கூறினாள். அவர் ஆபரேஷன் முடிந்ததும் வந்து பார்ப்பதாக கூறினார். சற்று நேரம் அங்குமிங்கும் நடந்து கொண்டிருந்தவள் வசீகரனின் கலக்கமான முகம் கண்டு அவன் அருகில் வந்து அமர்ந்தாள். வசீகரன், என்ன இது? இவ்வளோ நேரம் தைரியமாக இருந்துட்டு இப்போ இப்படி கலங்கி போய் உட்காந்துருக்கீங்க. கலங்காமல் தைரியமாக இருங்க என்றாள். ஆனால் அவனோ அப்படி ஒருத்தி அங்கே அமர்ந்திருப்பதும் அவனோடு பேசி கொண்டிருப்பதும் எதுவுமே நடக்காதது போல அப்படியே அமர்ந்திருந்தான். அதை கண்டு கடுப்பானவள் அங்கிருந்து எழுந்தாள். இவனெல்லாம் ஒரு ஆளுன்னு இவனுக்கு ஆறுதல் சொல்ல வந்தேன் பாரு. என்ன சொல்லணும்? இவன் குடும்பத்துக்கு நான் எவ்வளோ ஹெல்ப் பண்ணியும் அந்த நன்றியே இல்லாமல் இருக்கிறத பாரு. திமிரு பிடிச்சவன். என்னமோ இவன் அழகுல மயங்கி நான் பின்னாடி அலையிறது போலதான் நினப்பு. திமிரு, ஆம்பளை திமிரு. கேட்டா பதில் சொல்லாம உட்கார்ந்துருக்கான். அவள் மனதுக்குள் அவனை படபடவென வறுத்தெடுத்து கொண்டிருந்தாள். அவள் மீது உள்ள கடுப்பினால்தான் அவன் கண்டுகொள்ளவில்லை என்பதை யோசிக்காமல் அவனுக்கு நன்றி இல்லை என்று மனதுக்குள் குற்றம் சாட்டி கொண்டிருந்தாள். கோபத்துடன் அங்குமிங்கும் நடந்து கொண்டிருந்தவளுக்கு ஒரு காஃபி குடித்தால் தேவலாம் போல் இருந்தது. கண்மூடி அமர்ந்திருந்த நகுலனிடம் சென்றவள், நகுலன், நான் காஃபி குடிக்க போறேன், நீங்களும் வர்றீங்களா என்றாள் வசீகரனை ஒரு கண்ணால் பார்த்து கொண்டே. அவளை தனியே அனுப்ப மனமின்றி தானும் வருவதாக கூறினான் நகுலன். இருவரும் கேன்டீனுக்கு சென்றதும் வசீகரனின் மனது பொறுமியது. இங்கே என் தங்கச்சிக்கு முக்கியமான ஆப்ரேஷன் நடந்துட்டு இருக்கு. இவளுக்கு காஃபி ரொம்ப முக்கியம். அதெப்படி? மனுஷங்களோட மனுஷியா பழகினா தானே மனுஷத்தன்மை இருக்கும். இவ தான் பணமும் அதிகாரமும் கையில் இருக்குன்னு சண்டிராணியா அலைகிறாளே. அவன் மனதில் அவள் மீது இருந்த கோபம் அதிகமானது. மனதுக்கு மிகவும் பிடித்தமானவர்கள் செய்யும் சிறு உதாசீனமே பல நேரங்களில் பெரிய கோபத்தை உருவாக்கும். அது ஏனோ அவர்கள் இருவருமே புரிந்து கொள்ளவில்லை. அவர்கள் திரும்பி வரவும் சபர்மதியும் வந்தார். ஹாசினி மட்டுமே காஃபி குடித்தாள். நகுலன் எதுவும் வேண்டாம் என்று கூறிவிட்டான். அவனது மனநிலை தெரிந்ததால் ஹாசினியும் நிர்பந்திக்கவில்லை. மேலும் சிறிது நேரம் கழிய அவர்களுடைய பொறுமையை 4 மணி நேரம் சோதித்துவிட்டு ஆபரேஷன் அறையின் முன்னே ஒளிர்ந்து கொண்டிருந்த விளக்கு அணைந்தது. அதை கண்டதும் அனைவரும் கதவின் அருகே செல்ல கதவை திறந்து கொண்டு டாக்டர் வெளியே வந்தார். அவரது புன்னகையான முகமே அவர்களுக்கு நிம்மதியை கொடுக்க அவர்களுக்கு சாதகமான மாதிரியே அவரும் பேசினார். ஆபரேஷன் சக்சஸ், உங்க பிரார்த்தனைய கடவுள் கேட்டுட்டார் போல இருக்கு என்றார். ரொம்ப நன்றி டாக்டர். கைகூப்பிய சபர்மதியை கண்டு புன்னகைத்தவர்,
நன்றிய எனக்கு சொல்ல வேணாம், உங்கள் மருமகளுக்கு சொல்லுங்கம்மா. ஆப்ரேஷனுக்கு வேண்டிய முக்கியமான மருந்து இங்கே ஸ்டாக் இல்லை. அதை டெல்லியிலேருந்து விமானம் மூலமாக வரவழைச்சி சரியான நேரத்தில் கிடைக்கிற மாதிரி செஞ்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி ஆப்ரேஷனில் ரொம்ப பிரபலமான ஒரு டாக்டர் கிட்ட அவங்க பொண்ணோட ரிப்போர்ட் எல்லாம் அனுப்பி அவரோட அபிப்பிராயத்தையும் கேட்டு தான் நாங்கள் ஆப்ரேஷன் செய்யவே தொடங்கினோம். அதுக்கும் இவங்க தான் ஹெல்ப் பண்ணாங்க என்று பாராட்டினார். யாருக்கும் தெரியாமல் இவள் இத்தனை செய்திருக்கிறாளா என அவளை ஆச்சரியத்துடன் அனைவரும் பார்க்க அவள் சங்கோஜமாய் உணர்ந்தாள். இதில் என்ன இருக்கு டாக்டர், எங்கள் வீட்டு பொண்ணுக்கு ஒன்றுனா நாங்கள் தானே எல்லாம் பார்த்து ஏற்பாடு பண்ணணும். இதில் நான் ஒன்றும் பெருசாக பண்ணிடலையே. நல்லபடியாக ஆப்ரேஷன் முடிஞ்சதில் ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நன்றி டாக்டர். நாங்கள் வளர்மதியை பார்க்கலாமா என்று அவள் சாதாரணமாக கேட்டாள். பேஷண்ட் இப்போவும் மயக்கத்தில் தான் இருக்காங்க. வழி தெரியாமல் இருக்க ஊசி போட்டிருக்கோம். இன்னும் 2-3 மணி நேரம் கழிச்சு தான் கண் விழிப்பாங்க. அவங்கள ஐசியூவுக்கு மாற்றணும். நீங்கள் ஒவ்வொருத்தராக போய் தொந்தரவு செய்யாமல் பாருங்க என்று கூறிவிட்டு அவர் சென்று விட்டார். ஹாசினியை பற்றி சற்று முன் தன் மனதுக்குள் எண்ணியதை நினைத்து வசீகரனுக்கு சற்று வெட்கமாகவே இருந்தது. எல்லாத்தையும் கச்சிதமாக யோசித்து செஞ்சிருக்கா. அந்த தைரியம் தான் அவளை சாதாரணமாக இருக்க வச்சிருக்கு என புரிந்து கொண்டான். ஹாசினியின் கையை பிடித்து கொண்ட சபர்மதி, நீ எங்களை வாழ வைக்க வந்த குலதெய்வம்மா. பணமும் கொடுத்து என் மகளுக்காக ஒவ்வொன்றும் யோசித்து செஞ்சிருக்க. உன் நல்ல மனசுக்கு நீ நல்லா இருப்ப என்றார். அத்தை, என்ன இது உங்கள் மகன்னு பிரித்து பேசிக்கிட்டு? அவளை நான் அப்படியெல்லாம் வேறையா நினைக்கல. அவள் நம்ம வீட்டு பொண்ணு. அவளுக்கு எந்த குறையும் இல்லாமல் நல்லா இருக்கணும். எவ்வளோ பணமாக இருந்தாலும் அதனால யூஸ் இல்லைனா அது வெறும் பேப்பர் தானே என்று ஆத்மார்த்தமாய் சொன்னவளை கண்டு வசீகரன் பிரமித்து போய்விட்டான். இவளை அகம்பாவம் பிடிச்சவன்னு நினச்சேன். மீண்டும் அவன் மனது கேள்வி கேட்டு அவனை கூச வைத்தது. கணவன் தன்னையே பார்த்து கொண்டிருப்பதை கண்டு அவளுக்கு கூச்சமாயிருக்க மெல்ல அவனை ஏறிட்டவளின் முகம் அவனது பார்வையில் அவளை அறியாமலே சிவந்து போனது. ஒரு நொடியில் அவள் முகத்தை சாதாரணமாக வைத்து கொண்டாலும் வசீகரனின் கண்ணுக்கு அந்த முகமாற்றம் சிக்கிவிட்டது. நகுலனும் அவளுக்கு நன்றி சொல்ல வசீகரன் மட்டும் ஒன்றும் பேசவில்லை. கற்பகத்துக்கும் ராஜேஸ்வரிக்கும் அலைபேசியில் அழைத்து விவரத்தை கூறினர். வசீகரன் ஏகாம்பரத்துக்கு அழைத்து கூறினான். வளர்மதியை நினைத்து வருந்தி கொண்டிருந்த எல்லோருக்கும் அவளுக்கு குணமான செய்தி கேட்டதும் நிம்மதியானது. 4-5 நாட்கள் கடந்திருக்க வளர்மதியை காண ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருந்தார் ராஜேஸ்வரி. அவரது டிரைவர் சங்கர் அவருக்கு பின்னாலேயே ஒரு கேரியரை எடுத்து வந்து டேபிளின் மீது வைத்துவிட்டு வெளியேறினான். ஹாஸ்பிட்டலில் தங்கி இருந்தவர்களுக்கு 3 நேரமும் ஹாசினியின் வீட்டிலிருந்துதான் உணவு வந்து கொண்டிருந்தது. ராஜேஸ்வரியை கண்டதும் வளர்மதியின் அருகில் அமர்ந்திருந்த கற்பகம் எழுந்து நின்றார். வளர்மதியை நார்மல் வார்டுக்கு மாற்றியிருந்தனர். வாங்க என்றவரை நோக்கி புன்னகைத்தவர், உட்காருங்க, நீங்க எதுக்கு எந்திரிச்சு நிற்கிறீங்க? எப்படி இருக்கா உங்க மருமக? சம்மந்தி எங்க என்று கேள்வியாய் கேட்டுக்கொண்டே அங்கிருந்த நாற்காலியில் அமர்ந்தார். முதல்ல கொஞ்சம் பேச சிரமமா இருந்துச்சு, அப்புறம் சரியாயிடுச்சு. இப்பதான் மாத்திரை போட்டு தூங்கிட்டு இருக்கா. சம்மந்திம்மா வீட்டுக்கு குளிக்க போயிருக்காங்க, இப்போ வந்துருவாங்க. உங்க மருமக இன்னைக்கு தான் டியூட்டிக்கு ஜாயின் பண்ணணும்னு கிளம்பி போனாரு என்று அவர் கேட்காத விவரங்களையும் கொடுத்தார். அப்படியா? கடவுள் புண்ணியத்தில் எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சது. அன்னைக்கு நான் வந்தப்போ பார்த்ததுக்கு இப்போ வளர்மதி முகத்தில் ஒரு தெளிவு இருக்கு என்றவர், உங்கள் பையன் எங்க என்றார். அவன் காலேஜுக்கு போயிருக்கான், கிளாஸ் முடிஞ்சுதான் இங்கே வருவான் என்றவர், அதோ சம்மந்திமாவே வந்துட்டாங்க என்றார் அறைக்குள் நுழைந்த சபர்மதியை கண்டு. ராஜேஸ்வரியை கண்டதும் சபர்மதியின் முகம் புன்னகையை சூடிக்கொண்டது. வாங்க சம்மந்தி என்றவர் கையில் இருந்த விபூதியை மகளின் நெற்றியில் வைத்துவிட்டு அவர்களுக்கும் நீட்டினார். வர்ற வழியில பிள்ளையார் கோயிலுக்கு போயிட்டு வந்தேன் என்றார். அதை எடுத்து நெற்றியில் இட்டுக்கொண்டு ராஜேஸ்வரி, நல்லது சம்மந்தி, டிஃபன் கொண்டு வந்தேன், ஆறுறதுக்குள்ள சாப்பிட்ருங்க என்றார். உங்களுக்கு தான் சிரமம் சம்மந்திமா, 3 நேரமும் வீட்டில இருந்து சாப்பாடு கொடுத்து விடுறீங்க. நாங்கள் சமைச்சு எடுத்துட்டு வந்துடுறேன்னு சொன்னாலும் கேட்க மாட்டீங்களே. நீங்கள் சாப்பிட்டீங்களா என்றார். சாப்பிட்டேன். உங்களுக்கு நானா சமைக்க போகிறேன்? வீட்டில் ஆளுங்க இருக்காங்க, சமைச்சு தர போகிறாங்க. இதில் என்ன சிரமம்? என் சம்மந்தி வீட்டுக்கு இதை கூட நான் செய்ய மாட்டேனா என்ன? சரி, எப்போ டிஸ்சார்ஜு? டாக்டர் எதுவும் சொன்னாரா என்று விசாரித்தார். இன்னும் 2 நாளில் டிஸ்சார்ஜ் பண்ணிக்கலாம்னு டாக்டர் சொல்லியிருக்கார் சம்மந்தி. இன்னைக்கு செக் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் பண்ணி சொல்லுவாங்க என்றார். சரிம்மா, உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும். இப்போ இதை பற்றி பேசுகிறது சரியில்லை.
இருந்தாலும் பேசாமல் இருக்க முடியல என்று தயங்கியபடி நிறுத்தினார். சொல்லுங்க சம்மந்தி, எதுக்கு தயங்குறீங்க என்றார் சபர்மதி. நம்ம பசங்களுக்கு கல்யாணம் ஆகி விளையாட்டு போல 10 நாளைக்கு மேலே ஆயிடுச்சு. இவ்வளோ நாளும் மாப்பிள்ளை இங்கேயே இருந்துட்டனால நடக்க வேண்டிய விசேஷத்தை பற்றி எதுவும் பேசலை. இப்போ வளர்மதிக்கும் எல்லாம் சரியாகிடுச்சு. அதனால் என்று நிறுத்தினார். அவர் என்ன சொல்ல வருகிறார் என்பது புரிய சபர்மதி கற்பகத்தின் முகத்தை பார்த்தார். நானும் இதை பற்றி உங்ககிட்ட பேசணும்னு நினச்சேன் சம்மந்தி. அவங்களுக்குள்ள நடக்க வேண்டிய விசேஷத்தை இன்னும் தள்ளி போடுறது சரியில்லை. மருமக அங்கேயும் பிள்ளை இங்கேயுமா இருக்கிறது நல்லாவா இருக்கு? அதனால வளர்மதி டிஸ்சார்ஜ் ஆனதும் நல்ல நாளாக பார்த்து விசேஷத்தை வச்சுக்கிறது தான் சரி என்றார். சரிதான் சம்மந்தி, வளர்மதி டிஸ்சார்ஜ் ஆனதும் உடனே வச்சிடலாம் என்றார் சபர்மதி. மனதில் உள்ள ஒரு குறை நீங்கிய சந்தோஷத்தில், சரி சம்மந்திமா, இதை நீங்கள் எப்படி எடுத்துக்குவீங்கன்னு எனக்கு ஒரு தயக்கமாகவே இருந்துச்சு. நீங்கள் சரியாக புரிஞ்சுக்கிட்டதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். அப்போ நான் அதுக்கான ஏற்பாடெல்லாம் பார்த்துடட்டுமா என்றார். சரி சம்மந்திமா, நீங்கள் ஜோசியரை பார்த்து நல்ல நாளாக முடிவு பண்ணுங்க. கல்யாணம் முடிஞ்சதும் இப்படி 2 பேரும் தனித்தனியாக இருக்கிறது சரியில்லை தான் என்று தன் சம்மதத்தை தெரிவித்தார். சரி, நான் கிளம்புறேன். ஜோசியரை பார்த்து நாள் குறிச்சிட்டு உங்களுக்கு சொல்கிறேன் என்று ராஜேஸ்வரி கிளம்பினார். அடுத்த நாளே அவரது குடும்ப ஜோசியரை வரவழைத்து நாள் குறித்து விட்டார். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? பிடிச்சிருந்த அந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி ஆடியோ நாவல்ஸ் கேட்க விரும்புகிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் எபிசோட் வர வரைக்கும் ஸ்டே டியூன்டு வித் லதா பைஜு ஆடியோ நாவல்ஸ். உங்களை அடுத்த எபிசோடில் சந்திக்க காத்திருக்கும் நான் RJ ரதி.